என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கும் உரிய என் உடன் பிறந்தார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் புரட்சி படை அதனுடைய முன்கள போராளிகளாக களத்திலே நிற்கிற உங்களுக்கு நாம் ஒரு மாறுதல் என்கிற ஒரு மகத்தான கனவை கொண்டு இந்த மண்ணிலே ஒரு மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுத்து வருகிறோம். இந்த கனவு நம்முடையதல்ல, முன்னம் தோன்றிய நம்முடைய மூத்தவர்களுடைய கனவு. நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார் அவர் பகுத்து வகுத்து தந்த வழித்தடம். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு, உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஒரு அரசன் இறைவனைப் போல இருந்து ஆட்சி செய்ய வேண்டும். கேட்கிறவனுக்கு மட்டும் கொடுப்பவன் அவன் தலைவன். இறைவன் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கும் கொடுப்பான். மரம் செடி கொடி புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி ஆடு மாடு யானை ஒளி சிங்கங்கரடி எல்லாத்துக்கும் கொடுப்பான் உலகத்தில். அவன் சூரிய ஒளியைப் போல, கடலை போல, நிலவை போல, மழை போல, காற்றை போல இருக்கணும் ஒரு மன்னன், ஒரு அரசன், ஒரு தலைவன். அதை தான் நம்முடைய பெருமகனார் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று அந்த கனவு சுமந்து நிற்கிறோம். ஒரு சாதிக்கு, ஒரு மதத்துக்கு, ஒரு மொழி இனத்துக்கு அப்படி ஆட்சி செய்ய முடியாது. நாம் உலக பொதுமைக்கான அரசியலை முன்வைக்கிறோம். அந்த தகுதி, அந்த உரிமை, அந்த நேர்மை உலகில் தமிழ் பேரினத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னது நம் தாய் தான், தமிழ் தாய். அதற்கு முன்னமும் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடியிருக்க முடியும். எல்லா உயிருக்கும் என்று போதித்தவன் நம் மூதாதை. பகுத்துண்டு பல் உறவுகள் என்று சொல்லியிருக்க முடியும். பல் உயிர்கள் என்று பாடித்தந்தது அதனால்தான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பெருந்தகை நமக்கு சொல்லித்தந்ததும் அதைத்தான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீழ்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாட்டன் பாரதி பாடியதும் அதைத்தான். புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென காப்போம் என்று நம்முடைய தாத்தா பாவேந்தன் பாடியதும் அதைத்தான். பாராடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கடா மக்களை, உலகம் நலிவி நேசித்தின்ற பேரினத்தின் பிள்ளைகள் நாம். கம்பன், கபிலன், இளங்கோ, வள்ளுவன் எல்லான முன்னவர்களும் உலகு 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 என்றுதான் பேரன்பு கொண்டு ஆறத் தழுவி நேசித்து நின்று வாழ்ந்தார்கள். அந்த வழியில் வந்த பிள்ளைகள் நாம். இன்னைக்கு இந்த முன்னவர்களின் கனவுகளை எல்லாம் ஒற்றை உருவமாக ஒருவன் தூக்கி சுமந்தான். அவன் சமகாலத்தின் நம் முன்னவன், நம்முடைய அண்ணன் மேதகுவே பிரபாகர் அவர்கள். நம் உயிருக்கு நிகரான அந்த தலைவனின் சுமந்து நின்ற உன்னதமான கனவை அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு கையளித்தார். அதை உங்களுடன் பிறந்தவன் நான் உங்களுக்கெல்லாம் பகிர்ந்து சிறு சிறு சுமைகளாக சுமத்தினேன். அதை சுமந்து கொண்டு மிகுந்த முனைப்போடு தன்னலமற்ற களத்திலே பாய்கிறீர்கள். எனக்கு பெரிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும். இங்கே நமக்கு குறை என்றால் பொருளாதார வலிமை இல்லை. ஊடகங்கள் நம்மை மறைக்கும், ஆதரிக்காது. காரணம், ஒரு தேசியன எழுச்சி, ஒரு மாற்று அரசியல் புரட்சி ஏற்கனவே இருந்த கோட்பாடுகளில் இருந்து அதை தகர்த்து புதிய ஒரு கட்டமைப்பை செய்யும்போது அதை அவர் ஏற்க மறுப்பார்கள், எதிர்ப்பார்கள். அப்போது நம்ம ஏற்கனவே இருக்கிற கோட்பாடுகளோடு இசைந்து போக முடியாது. அதை தகர்த்து புதிய ஒன்றை கட்ட நினைக்கிறவன் ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவறுப்பார்கள். அதையெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி பார்த்துருந்தா உலகம் இவ்வளவு மாறுதல்களை சந்திச்சிருக்காது. அப்போது அதுக்கு ஒரு போர் வீரனை விட துணிவும் வீரமும் தேவைன்னு ஐயா இறை என்று சொல்கிறாங்க. அதுதான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். மாறுதல் என்பது மகத்தான ஒன்று. அதை எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். ஆனால் அந்த மாறுதல் நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறது. அது வரைக்கும் பொறுத்திருக்க முடியாத மக்கள் இருப்பதை சகித்து கொண்டு வாழ பழகி கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் என்பது
உருவாகாமலே போய்விடுகிறது என்கிறார்கள். நாம் அப்படி போக முடியாது. நம்ம முன்னவர்கள் செய்த சமரசத்தை நாம் செய்ய தயாராக இல்லை. நமக்கு வரலாற்று பாடமாக எல்லாமாக நம்முடைய தலைவன் சமரசம் செஞ்சிருக்கலாம். பல நாடுகளின் தயவோடு விடுதலை பெற்று இருந்திருக்கலாம். 22 நாடுகளை எதிர்த்து நின்ற போதும் அவர் மண்டியிடலை. மண்டிட்டு வாழ்வதற்கு மானத்தோட மடியலாம், சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாகலாம். மானத்தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது. அப்போ உயிரினும் மேலானது உரிமை என்று போராடி மாண்ட மறவர்கள் குலத்தில் வந்தவன் நம்ம. இப்போ நம்ம உங்களுடைய களப்பணி என்னைய ரொம்ப நெகிழ்ச்சிக்குள்ளாக்குது, எனக்குள்ள பெரிய உற்சாகத்தை தருது. ஒரு விதைத்தவன் எல்லா விதையும் முளைக்குதா என்று தான் பார்ப்பான். அது எவ்வளவு வேகமாக முனைப்போட வளருதுன்னு பார்ப்பான். அப்போ நான் தேர்வு செய்த விதை எல்லாமே சரியானதா என்றால் ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம் வரும், இது வரும். அது மாதிரி தான் என்னுடைய தேர்வு. உங்களுக்கு தெரியும், நம்ம பொறுக்கு விதை மரபினர்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கலாம், பாடுபட்டுருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி கூட நான் தகுதி வாய்ந்தவர்களை அங்கங்குமா எடுத்து கொண்டு வந்து விதைச்சிருக்கேன். அதில் சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம். அப்படி இல்லை, லட்சியம் வெல்லணும், அதுக்கு என் கட்சி வெல்லணும், நான் தான் வெல்லணும்னு நினைக்கிறவன்ல தளபதி. அப்போது கட்சியில் நான், கட்சிக்காக நான், அவன்தான் கட்சி, கட்சியே நான், அது சரியாக வராது. இங்கே கட்சியை பயன்படுத்தி கொள்றவன், கட்சிக்கு பயன்படுறவன், 2 பிரிவு தான். கட்சிக்கு பயன்படுறவன் தான் படைக்கு சரியான தளபதி. அப்போ அப்படிப்பட்ட தேர்வில் தான் உங்களை எல்லாம் களத்தில் நான் நிறுத்தியிருக்கேன். என் தேர்வு சரியானது என்பதை எல்லாரும் ஏற்றுக்காங்க, பாராட்டிட்டாங்க. தகுதியற்ற ஒருவரை நான் நிறுத்துறதில்லை, கோடிட்ட இடத்தை நிரப்புறதில்லை எப்பவுமே. அப்போது இப்போ நமக்கு இன்னைக்கு நாளைக்கு தான் இருக்குது. கடுமையாக உழைச்சிட்டீங்க. இந்த 2 நாளும் இன்னும் ஈடுபாட்டோட கடலையே தாண்டிட்டீங்க. கரைதான் இருக்குது. உழைங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது ஆகச்சிறந்த கோட்பாடு, கருத்தியல். அதை செயல்படுத்துவதற்கான கடுமையான உழைப்பு, வேறு எதுவும் நமக்கு இல்லை. இதை உள்வாங்கிக் கொள்கிற தன்மானமும் இனமானமும் கொண்ட நம் இன சொந்தங்கள் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. அவங்க நம்ம இதயத்துக்குள்ளே இருக்காங்க. நம்ம அவங்க இதயத்துக்குள்ளே போகிற வரைக்கும் தான் வெற்றி தாமதிக்கும். எப்போவுமே மண்ணை ஆளணும்னு நினைக்கிறவன் மக்களின் மனத்தை முதல்ல வெல்லணும். இனத்தை ஆளணும்னு நினைக்கிறவன் மக்களின் இதயத்தை வென்று ஆளணும். அதை விட்டால் வழி கிடையாது. இப்போ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே நமக்கு முன்னைக்கு முன்னே நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம திரள் நிதின்னு கேட்கும்போது ஏளனமாக பேசுனது இருக்குது. அது எப்போவும் பேசுவாங்க. திருட்டு நிதிக்கு திரள் நிதி எவ்வளவோ மேன்மையானது. ஒரு மக்கள் இயக்கம் எல்லாவற்றையும் மக்களை சார்ந்தான் இருக்க முடியும். வலிமையும் வளமையும் இனமும் பணமும் மக்களாக தான் இருக்க முடியும். அதுதான் லாவோட்ஸ் சொல்கிறார். மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்கு கற்றுக்கொடு, மக்களிடம் என்ன இருக்குதோ அதை வச்சு தொடங்குங்கிறார். அவனுடைய கனவு தலைவனே தேவைப்படாத ஒரு சமூகத்தை உருவாக்குது. எல்லாத்தையும் வென்ற பிறகு இது யார் செஞ்சதுன்னா மக்களை சொல்லு, நாங்கள் தான் செஞ்சோம்னு. அப்படிப்பட்ட சமூகம் படைக்கிறது தான் லாவோட்ஸோட கனவு. அதான் நம்ம கனவும் கூட. அதுதான் நம்ம இது நான் செஞ்சேன் அப்படின்னு நாங்கள் செஞ்சோம். மக்கள் தான் மகத்தானவர்கள். ஏன்னா உலகெங்கும் மாறுதல்களை புரட்சியை முன்னெடுத்த மன்னனோ மந்திரியோ செல்வந்தனோ இல்லை, சாதாரண மக்கள் தான். உங்களுக்கு தெரியும். அப்படி தான் ஆபிரகாம் லிங்கன், அப்படி தான் மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸ், அப்படி தான் அம்பேத்கர், அப்படி தான் புத்தன், அப்படி தான் பூலே, அப்படி தான் இறைமகன் இயேசு, அப்படி தான் நபிகள். எல்லாரும் சாதாரணமாக வந்து தான் உலகில் இவ்வளோ பெரிய மாறுதல்களை. அப்படி தான் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், இங்கர்ஸ், எல்லாம் அப்படி தான். அப்படி தான் சாக்ரட்டிஸு, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம். அப்போ அதெல்லாம் நீங்கள் வாட்சி நேச்சு சுவாசிச்சுட்டு இருக்க பிள்ளைகள். அப்படி தான் நம்முடைய தலைவர். அப்படி தான் இந்த நிலத்திலும் பாட்டேன் தீரன் சின்னமலை. மக்களில் ஒருவன் மகத்தான தலைவனாக மன்னனாக மாறியது இப்படித்தான். வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காக காத்திருந்ததில்லை.
இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்து கொண்டு நடந்து செல்லுங்கிறான். அப்படிதான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது காலம். இப்போ நீங்களே களத்தை பார்க்குறீங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க உண்டியலை சேர்த்து கொண்டு வந்து காசு போட்டு வந்து கொடுக்கணும்னு எண்ணம். கொடுக்கும்போது பெரியப்பா எப்படியாவது நீங்கள் வென்றுங்க, எங்களுக்காக வென்றணும், நமக்கு நாம் ஜெயிக்கிறோம் பெரியப்பா அப்படின்னு சொல்கிறது, எங்களுக்காகவாது வெல்லுங்க என்று சொல்கிறது. பெரியவங்க தாய்மார்கள் அவங்கெல்லாம் வந்து பணத்தை கொடுத்து ஐயா எப்படியாவது ஜெயிச்சு வந்து நாட்டை காப்பாற்றுன்னு சொல்கிறது. ஒரு முடிவெற்ற தம்பி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 5000 கொண்டு வந்து கொடுக்குறான், 5 நாள் சேமிச்சுங்கிறான். ஒரு மின் பணியாளர் எலக்ட்ரிஷியன் ஒரு 50 ரூபாய் கொடுக்குறான். 10 ரூபா, 5 ரூபா, 500 ரூபா, 1000, 2000 நம்ம மக்கள். அது எவ்வளோ மாண்புமிக்க மக்கள் நம் சொந்தங்கள்னு காட்டுது. முன்னைக்கு முன்னே மக்களின் மனத்துக்குள்ள நம்ம போய் அந்த இதயத்தை வெல்ல தொடங்கியிருக்கோம். இன்னைக்கு உலக நாடுகளில் பரவி வாழ்கிற நம் இன சொந்தங்கள்